அமிர்தசரஸை தொடர்ந்து குறிவைக்கும் பாகிஸ்தான் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை தொடர்ந்து பாகிஸ்தான் குறிவைத்து வருகிறது. இந்த நிலையில் அமிர்தசரஸ் தற்போது உச்சகட்ட பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸை தொடர்ச்சியாக பாகிஸ்தான் குறிவைத்து வரக்கூடிய நிலையில் தற்போது உச்சகட்ட உஷார் நிலை அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முற்றிலுமாக பாதுகாப்பு வலயத்திற்குள் அமிர்தசரஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இன்றும் 26 இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களில் ட்ரோன் தாக்குதலை தொடர்ச்சியாக பாகிஸ்தான் மேற்கொண்டு வருகிறது. அதனை தடுக்கும் முயற்சியில் இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை நாம் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது அமிர்தசரஸை பாகிஸ்தான் தொடர்ந்து குறிவைத்து வருகிறது. தற்போது உச்சகட்ட பாதுகாப்பு உஷார் நிலையில் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் நாம் தொடர்ந்து கேட்கலாம். கணபதி, ஏற்கனவே நம்ம இந்த எப்போதெல்லாம் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழல் வரும்போதோ அப்போ வந்து அமிர்தசரஸை தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து குறி வச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையும் தொடர்ச்சியாக அமிர்தசரஸை குறிவைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அங்கு உச்சகட்ட உஷார் நிலை கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. கூடுதல் விவரம் என்ன? அமிர்தசரஸ் நகரம் அட்டாரி எல்லைக்கு அருகே அமைந்திருக்கிறது. ஆகவேதான் எல்லை பகுதியான இங்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் எப்போதுமே இருந்து வருகிறது. ஏற்கனவே ட்ரோன்கள் மூலமாக அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலை தாக்க பாகிஸ்தான் முயற்சி செய்ததாக தகவல் வெளிவந்தது. அந்த முயற்சிகள் எல்லாம் இந்தியாவின் வான்வெளி தாக்குதல் பாதுகாப்பு கேடயத்தின் காரணமாக S-400 மூலமாகவும் வேறு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மூலமாகவும் தகர்க்கப்பட்டன. அந்த ட்ரோன்களில் ஒன்றுமே தங்களுடைய நடவடிக்கையில் வெற்றி பெற முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே பூஞ்ச் பகுதியிலே சீக்கியர்களின் வழிபாட்டு தலமான குருத்வாரா ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவேதான் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ஏன் சீக்கிய சமுதாயத்தை குறிவைக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் பூஞ்ச் பகுதியிலே உள்ள கிறிஸ்துவ தேவாலயம் சார்ந்த கட்டிடம் ஒன்றிலும் தாக்குதல் நடத்தி அங்கும் 2 குழந்தைகள் மரணமடைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து உருவாகி வருகின்றன. ஆகவேதான் அமிர்தசரஸ் மற்றும் பொற்கோவில் ஆகியவற்றுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ட்ரோன் தாக்குதலோ அல்லது ஏவுகணை தாக்குதலோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையிலே அங்கே பலத்த பாதுகாப்பு அரண் அமைத்து நமது பாதுகாப்பு படையினர் காத்து வருகின்றனர். அதே சமயத்திலே தொடர்ந்து பதட்டம் அதிகரித்து வருவதன் காரணமாக நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பல்வேறு ஆலோசனைகளை நடத்த இருக்கிறார். அதில் குறிப்பாக முப்படைகளின் தலைமை அதிகாரியான அனில் சௌஹானுடன் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்பு நடத்த உள்ளார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்படி நாளையும் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் நடைபெறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதல் தீவிரமடைந்தால் அதற்கு எப்படி பதிலடி கொடுப்பது, இதே அளவிலே ட்ரோன்கள் தாக்குதல் என தொடர்ந்தால் அதற்கு எப்படி பதிலடி கொடுப்பது, எல்லை கட்டுப்பாட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லை பகுதியிலே பாகிஸ்தான் பீரங்கிகளை அமைதிப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகள் இன்று நடைபெற்றன. அத்தகைய ஆலோசனைகள் நாளையும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், கணபதி, முக்கியமான தகவலையும் சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு முப்படை தளபதிகளோட ராஜ்நாத் சிங் நாளை சந்திப்பு நடக்க இருக்கிறது. ஒரு ஹை லெவல் மீட்டிங் நடக்க இருக்கிறது. அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ குறிப்பிட்டிருந்தீங்க. நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும்போது இப்போ மூன்றாவது நாளா இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் என்பது நடந்துட்டு இருக்கு. இப்போ சர்வதேச விதிகளை மீறுவதாக நம்ம தரப்புல இருந்து எந்த விஷயங்களும் எடுக்கப்படவில்லை. ஆனா பாகிஸ்தான் தரப்புல ஒவ்வொரு நடவடிக்கையுமே சர்வதேச விதிமுறைகளை மீறுவதாக இருக்கிறது. உலக அரங்கில பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்கான வேறு என்ன நடவடிக்கையை இந்தியா எடுக்க வாய்ப்பு இருக்கு? பாகிஸ்தான் தீவிரவாதத்துடன் ஒருங்கிணைந்து விட்டது. பாகிஸ்தான் ராணுவமும் தீவிரவாதிகளும் ஒன்றாக செயல்படுகிறார்கள். வேறு வேறாக பிரித்து பார்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை தொடர்ந்து சர்வதேச அரங்கிலே இந்தியா வலியுறுத்தி வருகிறது. இந்தியா பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் தீவிரவாதிகள் பலர் கொல்லப்பட்டனர். இந்த தீவிரவாத தாக்குதலிலே கொல்லப்பட்டவர்களுக்கு இறுதி சடங்கு நடைபெற்ற போது அந்த இறுதி சடங்குகளிலே பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். பல தீவிரவாதிகளுக்கு
ராணுவ மரியாதையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தீவிரவாதிகளும் ராணுவத்தினரும் எப்படி ஒட்டி ஒன்றாக செயல்படுகிறார்கள் என்பதை காட்டும் விதமாக உள்ளது. ஆகவே தீவிரவாதிகளை ஏவுவது பாகிஸ்தான் ராணுவம் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிப்பது, ராணுவத்தை சேர்ந்தவர்களையே தீவிரவாதிகளுடன் சேர்ந்து ஊடுருவல் நடவடிக்கைகளுக்கு அனுப்புவது, தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்கள் வழங்குவது, ஆயுத பயிற்சி மற்றும் நிதி உதவி அளிப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் ராணுவம் ஈடுபட்டு வருகிறது. ஆகவேதான் பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாத முகாம்கள் மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு பழி வாங்க வேண்டும் என துடிக்கிறது. இந்த விவரங்களை எல்லாம் சர்வதேச அரங்கிலே இந்தியா எடுத்துக்காட்டி வருகிறது. இது தொடர்பான ஆதாரங்கள், புகைப்படங்கள் உள்ளிட்டவை பல்வேறு நாடுகளின் தூதர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தொடர்ச்சியாக தீவிரவாத நாடாக, தீவிரவாதத்தை வளர்க்கும் நாடாக பாகிஸ்தான் இருந்து வருகிறது எனவும், தீவிரவாதத்தை ஒழிப்பதிலே சர்வதேச அரங்கிலே எந்த விதமான வித்தியாசங்களும் இருக்கக்கூடாது, அனைத்து வித்தியாசங்களையும் மறந்து தீவிரவாதத்துக்கு எதிராக செயல்பட வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக இந்தியா வலியுறுத்தி வருகிறது. இத்தகைய நடவடிக்கைகளை பிற நாடுகளும் உண்மை என உணர்ந்து வருவதால் பாகிஸ்தான் சர்வதேச அரங்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறது. துருக்கி மற்றும் அஜர்பைஜான் உள்ளிட்ட ஒரு சில நாடுகள் மட்டுமே இன்னும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றன. சீனா நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்காவிட்டாலும் மறைமுகமாக தனது பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்து வருகிறது. அத்துடன் பாகிஸ்தானுக்கு பல்வேறு ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் வழங்கி வருகிறது. விக்னேஷ், ரவதி, இப்போ பயங்கரவாத அமைப்புகளை பாகிஸ்தான் எவ்வாறு வளர்த்து வருகிறது, சர்வதேச விதிகளை எல்லாம் எப்படி மீறி வருகிறது போன்ற பல்வேறு விஷயங்களை ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இந்தியா. அதனை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கிறது. இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தலையிடுவது எங்களுடைய நோக்கமில்லை, அதுக்கான வேலையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிரிட்டனும் இந்தியாவுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. இப்ப அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்தியா ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கும்போது இதுல எங்களுடைய தலையீடு இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இதை பார்க்கணுமா? நிச்சயமாக சவுதி அரேபியா உள்ளிட்ட ஒரு சில நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் மத்தியஸ்தம் செய்வதற்கும் முன்வந்திருக்கின்றன. அத்தகைய நடவடிக்கைகளை திரைமறைவிலே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளும் பிரச்சனையை பெரிதாக்காமல் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியுமா என்பதை இரண்டு நாடுகளும் ஆலோசிக்க வேண்டும் எனவும், பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்ப்பது தவறு எனவும், பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்வர வேண்டும் எனவும், இந்தியாவுக்கு தீவிரவாத முகாம்களை தாக்க உரிமை உள்ளது எனவும் வலியுறுத்தி வருகின்றன. அதே சமயத்திலே ரஷ்யாவுக்கு சீனாவின் ஆதரவு உக்ரைன் போரிலே தேவைப்படுகிறது என்பதால் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படும் என தெரியவில்லை. ஆனால் ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவான வலுவான நிலைப்பாடை எடுத்து வருகின்றன. அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தான் மற்றும் நேபாளம், இலங்கை ஆகிய நாடுகள் கூட பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்ப்பது மற்றும் இது போல பெரும் தீண்டல்கள் காரணமாக போருக்கான சூழலை உருவாக்குவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே அது ஆசிய நாடுகளாகட்டும் அல்லது பிற கண்டங்களில் உள்ள நாடுகளாகட்டும் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்க்கிறது என்பதை உணர்ந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடாமல் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவே வலியுறுத்தி வருகின்றது. விக்னேஷ், கணபதி, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்தை வளர்ப்பது இந்தியாவுக்கு மட்டும் அச்சுறுத்தல் இல்லை, அது உலக நாடுகளுக்குமே கூட அச்சுறுத்தல் தான் அப்படின்றத தொடர்ந்து இந்தியா வலியுறுத்திட்டு தான் வருது. இதுல கூடுதலா இப்போ மதவாத பிரச்சனையை ஏற்படுத்த பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சித்து வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கு. தவறான தகவல்களை அளித்து உலகை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர் சந்திப்பின் போது இப்போ குறிப்பிட்டிருந்தார். இப்போ நேரடியாவே உலக நாடுகள்ல வல்லரசு நாடுகள் நேரடியா பாகிஸ்தானை கண்டிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இந்தியா அளித்திருக்கும் ஆதாரங்களின் அடிப்படையிலே அமெரிக்கா, ஜப்பான், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள் தவறு என சுட்டிக்காட்டி அந்த நடவடிக்கைகளை இனிமேல் எடுக்கக்கூடாது, தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்த வாய்ப்பு உள்ளது. ஐரோப்பிய நாடுகளாகட்டும், அமெரிக்காவாகட்டும்
தீவிரவாதத்தால் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே இவர்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் என இந்தியா எதிர்பார்க்கிறது. ஆகவேதான் ஆதாரங்களை முன்வைத்து பாகிஸ்தான் தீவிரவாதங்களை வளர்த்து வருவதால், தீவிரவாத அமைப்புகளை வளர்த்து வருவதால் தான் பிரச்சனை ஏற்பட்டது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் நுழைந்து பகல்காமிலே அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்டனர். அதனால்தான் இந்தியாவுக்கு தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். நிச்சயமாக கணபதி, இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம் கணபதி.